அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த தலைப்பில் 4வது வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோவில் நான் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம் டெஸ்ட்டில். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தர்மா அகாடமியில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா: மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? 151வது வினா. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஸோ நீங்களே என் கூட ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆன்சர் தொடர்ந்து பண்ணும்போது தான் நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். ஸோ ஆன்சர் பாருங்கள், 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்த வினா: குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறையை தமிழ்நாட்டில் முதலில் அறிமுகப்படுத்திய பல்லவ மன்னன் யார்? குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறையை தமிழ்நாட்டில் முதலில் அறிமுகப்படுத்திய பல்லவ மன்னன். 152வது வினா. ஆன்சர் என்ன? முதலாம் மகேந்திரவர்மன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். முதலாம் மகேந்திரவர்மன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பாறைகளை குடைஞ்சி குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறையை இவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். ஸோ அப்படி ஒரு குடைவரை கோயில்கள் அப்படின்னா இந்த மண்டகப்பட்டு லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலை சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இதனால தான் இவரை விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் மகேந்திரவர்மனை விசித்திர சித்தன் அப்படிங்கிற சிறப்பு பேர் அவருக்கு இருக்குது. அடுத்த வேணா பாருங்கள், 153. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1987 அறிவித்தாங்க. 1987 அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2004ஆம் ஆண்டில் கங்கை சோழபுரம் தாராசுரம் கோயிலெலாம் அதில் இணைஞ்சிது. யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க. நீங்கள் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நம்ம புக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா சயின்ஸு, ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, தமிழ் அப்படின்னு 7 புத்தகங்கள் கொடுக்குறோம். ஸோ மொத்தமாக வாங்கினீங்க அப்படின்னா 1500 வரும். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு புக்கு போதும் அப்படின்னா அந்த புக்கோட ப்ரைஸும் டெலிவரி சார்ஜும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றியை எளிதாக்குங்க, ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். 154வது வினா. தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் எந்த சோழ மன்னனால் கட்டப்பட்டது? தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் எந்த சோழ மன்னனால் கட்டப்பட்டது? ஆன்சர் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுச்சு. 2ஆம் ராஜராஜ சோழனால் அது கட்டப்பட்டிருக்கு. ஸோ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தான் இந்த தாராசுரம் அப்படிங்கிறதுக்கு அங்கே தான் ஐராதேஸ்வரர் கோயில் இருக்குது. 2ஆம் ராஜராஜ சோழனால் இது கட்டப்படும். 2ஆம் ராஜராஜ சோழனால் கிபி 12ஆம் நூற்றாண்டு இது. அடுத்த வினா 155. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு எதனை குறித்து பேசுகிறது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு எதனை குறித்து பேசுது? ஆன்சர் கர்நாடக பண்டைய தமிழ் இசை ராகங்களை பற்றி பேசுது. சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி தான் அது பேசுது. ஸோ இதுவும் அதே தான், இந்த முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் செதுக்கப்பட்டது. அடுத்த வினா 156. பாண்டியர் கால குடைவரை கோயிலுக்கு சிறந்த சான்றாக விளங்கும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கழுகுமலை வெட்டுவான் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. பாண்டியர் கால குடைவரை கோயிலுக்கு சிறந்த சான்று அப்படின்னா அந்த வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஓகேங்களா? ஸோ இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா 157. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றான பகிரதன் தவம் புடைப்பு சிற்பம் எங்கு உள்ளது? அர்ஜுனன் தவம் புரிகிறது. இந்த சிற்பம் எங்கே இருக்குது? புடைப்பு சிற்பம். ஆன்சர் என்ன?
மாமல்லபுரத்தில் அது இருக்குது. மாமல்லபுரம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகேங்களா, பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில், மாமல்லன் அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய காலத்தில் இது செதுக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் 158, சோழர் காலத்தில் கட்டடக்கலை திராவிட பாணியில் உச்சநிலையை அடைந்ததை உணர்த்தும் கோவில் இது. ஆன்சர் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய விமானம் இருக்குல்ல, அது 216 அடி உயரம் கொண்டது. அடுத்த வினா 159, சித்தன்னவாசல் குகை ஓவியங்களில் காணப்படும் வண்ணங்கள் எவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டன? ஆன்சர் மூலிகைகள் மற்றும் இயற்கை கனிமப் பொருட்கள். அடுத்த வினா 160, திருமயம் குடைவரை கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருமயம் குடைவரை கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 161, செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மத்திய நிறுவனம் எங்கு தலைமையகத்தை கொண்டு இயங்குகிறது? ஆன்சர் சென்னையில். அடுத்தது 162, தமிழ் மொழியை செம்மொழியாக இந்திய அரசு அறிவித்த ஆண்டு எது? 2004. அடுத்த வினா 163, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் மறைமலையடிகள். அடுத்தது, ஸோ எந்த வருஷம் தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1916. சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற தனது வடமொழி பெயரை பரிதிமாற் கலைஞர் என தனித்தமிழில் மாற்றிக்கொண்டவர் யார்? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். அடுத்த வினா 165, வீரமாமுனிவர் இயற்றிய புகழ்பெற்ற தமிழ் இலக்கண நூல் எது? ஆன்சர் தொன்னூல் விளக்கம். அடுத்த 166, தமிழ் மொழியில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் தம்பிரான் வணக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1578. 167வது வினா 1812 திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட இடம்? சென்னை. 168வது வினா தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவி தமிழில் புத்தகங்களை அச்சிட்டு ஜெர்மானிய சமய பரப்பாளர் யார்? சீகன் ஃபால்கு. 169, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. 170வது வினா தமிழ்ச் சங்கம் மதுரையில் 1901 யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? பாண்டித்துரை தேவர். 171வது வினா வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவிய ஆண்டு எது? 1865. 172வது வினா ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை போக்க வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் எது? வடலூர். அடுத்த வினா வைகுண்ட சுவாமிகள் அகில திரட்டு அம்மானை மூலம் எவ்வகை வழிபாட்டு முறையை வலியுறுத்தினார்? சமத்துவ வழிபாடு, ஐயா வழி அப்படின்னு இப்போ அழைக்கிறாங்க. 174, பஞ்சமர் என்ற சொல்லை தவிர்த்து ஆதி திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்துமாறு வலியுறுத்தியவர் யார்? MC ராஜா. 175, ஒரு பைசா தமிழன் வார பத்திரிகை 1907 தொடங்கியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அடுத்த 176, சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925. திராவிட மகாஜன சபை 1891 யாரால் நிறுவப்பட்டது? அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ஜான் ரத்தினம் அப்படிங்கிற 2 பேரால். 178, நீதி கட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1916. அடுத்தது 179, தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவை முதலில் கொண்டு வந்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்தது 180, சுதேசி கப்பல் நிறுவனம் வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1906. 181வது வினா சோழர் காலத்தில் கிராம நிர்வாகத்தை சிறு குழுக்கள் மூலம் நிர்வகித்த வாரியங்கள் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்?
ஆன்சர் குடவோலை முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சோழர் காலத்தில் நிலங்களை அளப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அளவுகோல் எது? குடித்தாங்கி கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீபாத கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 183 பாண்டியர் காலத்தில் கிராமப்புறங்களில் நீதி வழங்கும் மன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அரங்கூரும் அவையம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 184 விஜயநகர ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட நயங்கரா முறை என்பது எதனோடு தொடர்புடையது? இராணுவ மற்றும் நிலமானிய நிர்வாக முறையோடு அது தொடர்புடையது. அடுத்த வினா, சங்க காலத்தில் அரங்கூரும் அவையம் என்று அழைக்கப்பட்ட அமைப்பு எது? அது நீதிமன்றம். 186வது வினா, பிற்கால சோழர் காலத்தில் நாடு என்ற நிர்வாக பிரிவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? நாட்டார் என்று அழைக்கப்பட்டார். 187 பண்டைய தமிழ் சமூகத்தில் ஐம்பெரும் குழு என்பதில் அடங்கியிருந்தவர்கள் யார்? ஆன்சர் அமைச்சர்கள், புரோகிதர்கள், சேனாதிபதிகள், தூதர்கள், சாரணர்கள். அடுத்த வினா, சங்க காலத்தில் போருக்கு செல்வதற்கு முன் பகையரசனின் ஆணிரைகளை கவர்ந்து வரும் திணை எது? வெற்றி திணை. 189 பார்க்க போகிறோம். கவரப்பட்ட ஆணிரைகளை மீட்டு வருவதை கூறும் திணை எது? ஆன்சர் கரந்தை திணை. 190 மதிலை காத்தல் பொருட்டு உள்ளிருந்து போரிடுவது எந்த திணையைச் சேர்ந்தது? நொச்சி திணை. 191 தமிழ்நாடு தொல்லியல் துறை அண்மையில் பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் பற்றிய காலக்கணிப்பை வெளியிட்டது. பொருணை என்பது எந்த நதியை குறிக்கும்? தாமிரபரணி ஆற்றை குறிக்குது. 192 கீழடி அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது? சிவகங்கை மாவட்டம். 193 தமிழ்நாட்டில் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த நடுகர்கள் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருவண்ணாமலை. 194 வெம்பங்கோட்டை அகழ்வாய்வு எந்த நதிக்கரையில் நடைபெற்று வருகிறது? வைப்பாறு. 195 மயிலாடும்பாறை அகழ்வாய்வின் முக்கிய கண்டுபிடிப்பான இரும்பின் காலம் எந்த ஆண்டிற்கு முந்தையது என அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது? 2172. 196 கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட சூதாட்ட காய்கள் மற்றும் பகடை காய்கள் எவற்றால் செய்யப்பட்டவை? சுடுமண் மற்றும் யானை தந்தம். 197 தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்களில் தங்க ஆபரணங்கள் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் மற்றும் சுத்துக்கேணி. 198 அண்மையில் துளசி மற்றும் கண்ணாடி மணிகள் கண்டெடுக்கப்பட்ட வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விருதுநகர். 199 பூம்புகாரின் கடலடி தொல்லியல் ஆய்வை மேற்கொள்ளும் முதன்மை நிறுவனம் இது? இந்திய பெருங்கடலியல் நிறுவனம். 200 தொல்லியல் அகழ்வாயில் கரிம பகுப்பாய்வு செய்ய பயன்படும் முக்கிய பொருள் எது? கரி மற்றும் எலும்பு போன்ற கரிம பொருள்கள். இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. ஸோ இனி கொஷின் ஆன்சர் போடுறது கொஞ்சம் நாளுக்கு நிறுத்தப்படுது. ஸோ கிளாஸஸ் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா உங்ககிட்டேருந்து வந்து அதிகப்படியான ஆதரவு எங்களை மெய் சிரிக்க வச்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் வீடியோக்கெல்லாம் மாற்றலான் இருக்கோம். நன்றி, வணக்கம்.